ஓம் கம் கணாதிபதியே நமக. ஓம் வம் வாராகி நமக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல், திருப்பூரிலிருந்து. குலதெய்வம் ஸ்ரீ மாரியம்மனின் அருளாசியோடு குரு பயிற்சி பலன் மற்றும் தமிழ் புத்தாண்டு பலன் தனுசு ராசிக்குரிய நேயர்களே, உங்களுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள். குரோதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை 18ஆம் நாள் புதன்கிழமை அஷ்டமி திதியில் சுபம் யோகத்தில் பாலவ கர்ணத்தில் மகர ராசி திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதம் கடக லக்னத்தில் தனகாரகனாகிய குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். இறை நம்பிக்கையும் கம்பீரமான தோற்றமும் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, தனகாரகனாகிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து 5, 7, 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானத்தையும் தொழில் ஸ்தானத்தையும் விரயஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து புத்திரஸ்தானத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் விரயஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். மேலும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்திலும் கேது பகவான் தொழில் ஸ்தானத்திலும் அமர்ந்துள்ளார். வருமானம் பல வழிகளில் வரும் அன்பர்களே, உங்களுக்கு தனவரவு தாராளமாக இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். தொழிலில் வேலையாட்களால் சில பிரச்சனைகள் வந்து பின் நீங்கும். கடன் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். உயர் அதிகாரிகள் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களது வார்த்தைக்கு உங்களது குடும்பத்தில் மதிப்பு, மரியாதை, கௌரவம் இருக்கும். சுவையான உணவு வகைகளை உண்டு மகிழ்வீர்கள். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். தொட்டது துலங்கும். கௌரவம், மரியாதை, புகழ், அதாவது அவார்டு, விருதுகள் உங்களை தேடி வரும். தனியாக புதிய தொழில் ஆரம்பிப்பீர்கள். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். வண்டி வாகன பராமரிப்பு செய்வீர்கள் மற்றும் வண்டி வாகனங்களில் பாதுகாப்பு மற்றும் கவனம் தேவைப்படும். தொற்று நோய்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. நீர் சம்பந்தமான நோய்கள் ஏற்பட்டு பின் நீங்கும். உடல் நலம் பாதிக்கப்படும். முகத்தில் கட்டிகள், பரு இந்த மாதிரி ஏற்படும். தகுந்த சிகிச்சை மேற்கொள்வது நல்லது. உடனுக்குடன் சிகிச்சை மேற்கொள்வது மிக சிறப்பான உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்க வேண்டும். மாணவர்கள் படிப்பில் தேர்ச்சி பெறுவார்கள். கடுமையான உழைப்பை கொடுக்க வேண்டும். முயற்சியில் சில தடைகள் ஏற்பட்டு பின் சரியாகும். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனிக்கிழமைகளில் ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபடும் போது மனபயம் நீங்கும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமையன்று ஸ்ரீ ஏகம்பரநாதரை வழிபாடு செய்யும் போது செல்வ செழிப்பு ஏற்படும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் கோயிலுக்கு சென்று சிவ வழிபாடு செய்யும் போது வளர்ச்சி பெறுவீர்கள். பொதுவாக தனுசு ராசியினர் பெண்களால் ஆதாயம் உண்டு. அதே பெண்களால் சில பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளவும் செய்வீர்கள். அதனால் பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளாமல் பாதுகாப்பு உணர்வோடு பெண்களோடு பழகுவது நல்லது. ஆகவே வெள்ளிக்கிழமைகளில் பெண் தெய்வ வழிபாடு மிகவும் நல்ல பலன்களை உங்களுக்கு தரும். வியாழனன்று குரு ஸ்தலமான திரு ஆலங்குடி சென்று வழிபாடு செய்யும் போது சிறப்பான வளர்ச்சி பெறுவீர்கள். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நல்ல திசா புத்திகள் நடக்கும்போது மேற்கூறிய பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு 80% 85% வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்களையே கொடுக்கும். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். பெண்களால் ஆதாயம் உண்டு. பெண்கள் மூலம் சில பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க கவனம் தேவைப்படும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.